சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். உன்னால அவளை ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன் முடியாது? இவ்வளவுதான் நீ என்ன புரிஞ்சுக்கிட்டதா? அத்ததான் என்ன அப்படி பேசுறாங்கன்னா நீ என்ன அப்படி பேசுறியடி? புரிஞ்சதுனாலதான் நான் சொல்றேன். எங்க அம்மா இருக்கிற நிலைமை நீ பாத்தியா? என் மனசு வலியில எப்படி துடிக்குதுன்னு எனக்கு தான் தெரியும். எங்க அம்மா வயசானாலும் எவ்வளவு கம்பீரமா இருந்தாங்க. அவங்கள இப்படி சாச்சிட்டாலே அவளை ஏன் கையால கொன்னு அவ வீட்டுக்கே நான் பார்சலா அனுப்புறேன். என் அம்மாவை டிஸ்சார்ஜ் பண்றதுக்கு முன்னாடி இது நடக்கும். ஏய், அவசரப்படாதடி. நாம பிடிக்க போறது எலிய இல்ல, புலிய. அதனால கொஞ்சம் பொறுமையா இரு. அண்ணி, இப்ப அந்த சுந்தரி வீட்டை சுத்தி ஒரே போலீஸ் பாதுகாப்பா இருக்கு. அவளை ஹவுஸ் அரெஸ்ட்ல வச்சிருக்காங்க. வெளியே வர வாய்ப்பே இல்ல. நம்ம பசங்க அந்த ஏரியா பக்கம் போனா கூட போலீஸ் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. நீ அது மட்டும் இல்ல, நீ நம்மளோட அடுத்த ஸ்டெப் என்னவா இருக்கும்னு போலீஸ் கண்காணிக்கிறாங்களேன்னு எனக்கு தோணுது. நீ அதுக்காக அவளை சும்மா விட சொல்றியா? இவனுக்கு இது தேவையா? பேசாம வந்தமா வாய் பூத்திட்டு சும்மா இருந்தமான்னு இல்லாம, ஏன்டே உன்னை கேட்டாங்களாக்க என்ன மாதிரி ஓரமணின்னு வேடிக்கை பார்க்க வேண்டியதானே கேரகம் பிடிச்சவன். நீங்க நினைக்கிற மாதிரி அவங்கள காலி பண்றது அவ்வளவு ஈஸி கிடையாது அண்ணி. எல்லாம் அண்ணன் பார்த்துப்பாரு. நீங்க அக்காவை பாருங்க அண்ணி. நமக்கு முதல்ல அவங்க குணமாவது தான் முக்கியம் அண்ணி. என்னடா பூச்சாண்டி காட்டுறியா? அவ வீட்ல, ஆபீஸ்ல இல்ல தமிழ்நாட்டுல அவ எந்த மாவட்டத்துல இருந்தாலும் சரி, எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, ஏன் அவளை சுத்தி போலீஸ் என்ன ஆர்மியே இருந்தாலும் சரி, என் கையால் அவ சாகிறத யாராலையும் தடுக்க முடியாது. போடா. ஏய் சின்ன பொண்ணு, கரையான் புத்துக்குள்ள இருந்துகிட்டு கரையானே திங்கிற பாம்பு மாதிரி இந்த ராஜப்பா ஆத்தாளும் மகளை என்ன ஆட்டம் போட்டீங்க. இப்ப தெரியுதா நான் யாருன்னு? பொற்கொடி, உனக்கு கொடுத்தம் பத்தியா ஒரே அடி, அதுவும் நீ எந்திரிக்க முடியாத அளவுக்கு. அதாண்டி ராஜப்பா. இனிமேதான் இந்த ராஜப்பாவோட ராஜாங்கம் ஆரம்பம். நான் போடுற ஆட்டத்தை தடுக்க யாருமே இல்ல. என்னோட பகடக்காயே உன்னோட மகதான். இது என்னோட ரவுண்டு. இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணவே மாட்டேன். என்ன இவன் ரொம்ப நேரமா யோசிக்கிற? புது பிளான் ஏதாச்சும் போட்டானோ? மாமியார் கூட பார்க்காம ஐசியூல படுக்க வச்சுட்டான். இவன் பழைய மாதிரி இல்ல. இவங்கிட்ட நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருந்துக்கணும். சொல்லுங்க. அப்படியா? ஓகே, சரி, ஓகே, நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். மேடம், மேடம், கரண்ட் அப்டேட், பொற்கொடி கோமால தான் இருக்காங்க. இன்னும் ரெக்கவர் ஆகல. ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற கான்ஸ்டபிள் கிட்ட இருந்து இப்பதான் தகவல் வந்துச்சு மேடம். சரி, அடிக்கடி அப்டேட் பண்ணுங்க. ஷூர் மேடம். ஏய் சுந்தரி, நீ என்ன பண்ற? அவதான் குழந்தை, நிலைமை தெரியாம பேசுறானா? பச்சை புள்ள பசி கழுவுது, பார்த்த கண்ணும் சேர்ந்து அழுகுதுன்னு நீயும் அவ கூட சேர்ந்துகிட்டு கிளம்புற? அந்த இன்ஸ்பெக்டர் தம்பி தான் அம்புட்டு சொல்லுதுல்ல, அதையும் மீறி நீ வெளியே போய் எங்கேயோ போற மாரியாத்தா என் மேல வந்து ஏறாத்தான்னு ஏதாவது பிரச்சனை உன்னை தேடி வந்து நீ மாட்டிக்கிட்டா நான் என்னடி பண்ணுவேன்? அதெல்லாம் ஒண்ணு ஆகாது, பாத்துக்கலாம் பத்தா. இல்ல, நான் தப்பு பண்ணிட்டேன். இது சரிப்பட்டு வராது. இனிமே நீ இங்க இருக்க கூடாது. கிளம்பு, கிளம்பு, நீ கிளம்பு. என்ன பத்தா? என்ன உனக்கு சரிப்பட்டு வராது? எங்க கிளம்ப சொல்ற?
நமக்கு இந்த ஊரு வேணாம் அத்தா. அன்னைக்கு நீ சொன்ன மாட்டுக்க நம்ம போயிடலாம் வாத்தா, போயிடலாம் வாத்தா. அப்பத்தா என்னாச்சு அப்பத்தா உனக்கு? நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற? அன்னைக்கே நீ சொன்ன, இந்த பாவி தான் கேட்கல. இந்த கலெக்டர் வேலை எதுவும் வேணாம், எனக்கு நீயும் குழந்தையும் தான் வேணும், எங்கேயாவது போயிடலான்னு நீ சொன்ன. ஆனா நான் தான் அப்ப கேட்கல. நீ படிச்ச படிப்புக்கு இதுதான் கௌரவம், நீ பட்ட கஷ்டத்துக்கு இதுதான் மரியாதை. கலெக்டருக்கு படிச்சவ பயப்படக்கூடாது, எங்க போனாலும் கலெக்டராதே இருக்கணும்னு ஏதேதோ சொல்லி உன்னை இங்க இருக்க வச்சேன். இப்ப நானே சொல்றேன் அத்தா, நமக்கு இது வேணாத்தா, வேணாம். நாம இங்க இருந்து போயிடலாத்தா, போயிடலாம். நமக்கு இந்த ஊரும் வேணாம், இந்த கலெக்டர் பதவியும் வேணாத்தா, மரியாதையும் வேணாத்தா, பிரச்சனையும் வேணாத்தா. நாம எங்கேயாச்சும் போயிடலாத்தா, நாம இந்த ஊரை விட்டே போயிடலாத்தா, நாம இந்த ஊரை விட்டே போயிடலாம். நீ சொன்ன மாட்டுக்க அமைதியா நிம்மதியா நீ உன் குழந்தையோட சந்தோஷமா இருந்தா போதுத்தா. குழந்தைய கூப்பிட்டுட்டு வா, நாம இப்பவே போயிடலாம், இப்பவே போயிடலாத்தா. என்ன பத்தா சொல்ற? இந்த நேரத்துல ஊரை விட்டு போனா என் மேல உள்ள சந்தேகம் உறுதியாடாதா? பொற்குடிய நான் தான் அப்படி பண்ணிட்டேனோ, அதனாலதான் பயந்து ஊரை விட்டு ஓடிட்டேனோ எல்லாரும் பேச மாட்டாங்களா? ஏன் அப்பதான் நீ இப்படி எல்லாம் பேசுற? பரவாயில்ல சுந்தரி, யார் என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்ல. எனக்கு என் பேத்தி நீதான் முக்கியம். நீ வா, கிளம்பு. இங்க பாரு, இவ்வளவு டென்ஷன் ஆகாத அப்பத்தா. நான் டென்ஷன்லாம் ஆகல சுந்தரி, எனக்கு உன் சந்தோஷமும் நிம்மதியும் தான் முக்கியம். நீ நல்லா இருக்கணும், உனக்காக மட்டும்தான் நானே வாழறேன். என் பேத்திய விட எனக்கு இந்த உலகத்துல எதுவும் எதுவும் முக்கியம் இல்ல. நீ நல்லா இருக்கணும் அத்தா. நம்ம உடனே கிளம்பல அத்தா. நமக்கு இந்த கலெக்டர் வேலை வேணாம், இந்த ஊரும் வேணாம். நாம இந்த ஊரை விட்டு முதல்ல போகணும் தா, போகணும். அப்பதான் எனக்கு நிம்மதி. வா,